பராபவ ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திர நேயர்கள் தான் தனுசு ராசிக்கு உடையவங்க. ராகு, குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. மற்ற கிரகங்கள் உதவிகரமாக இல்லை அப்படின்னாலும் போதிய அளவில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் சேமிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் இந்த செலவை நம்ம செய்யணுமா அப்படின்றத யோசித்து நிதானமாக திட்டமிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு சேமிப்பு உங்களுக்கு இருக்குது. அடுத்தது, உடல் உஷ்ணத்தினால சம்மந்தமான சரும நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூரியன் உச்சகதியில் இருக்கிறதுனால சில மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்குது. சருமம் சம்மந்தமான உபாதைகள் உடலை வருத்தோ எளிய சிகிச்சை மூலம் கண்டிப்பாக குணமாகலாம். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் விவாக வயதில் உள்ள பெண்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைய காத்துட்ருக்குது. வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். மேலதிகாரிகளோட கண்டிப்பும் பணிகளில் விரக்தியும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக முடிச்சிடலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தக்க வைத்துக்கொள்ள சந்தையில் கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். தரக்குறைவான சரக்குகள் குறைந்த விலைக்கு விற்பதுனால உங்கள் வியாபாரம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபம் பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தளவில் ஓரளவு அனுகூல நிலை செஞ்சிருக்கனால படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது உறுதி. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வர்றதுனால மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் குறைவு இருக்காது. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்கும். மனமாலைக்காக காத்துட்ருக்கக்கூடிய கன்னியர்களுக்கு நல்ல வரன் அமையும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு அறிவுரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் நல்ல முறையில் வெற்றி அடையலாம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள திருக்கோயிலில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வருவது ஒரு தன்னிகரற்ற பலனளிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவபூர்வமாகவே உணர்வீங்க. என்னால் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் போக முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது சனிக்கிழமையாவது செவ்வாய்க்கிழமை அப்படி போக முடியாத நாட்களில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மனசார வேண்டிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய இந்த நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முந்தின பதிவுகளில் முந்தின ராசினருக்கு மேஷம் முதலான ராசினருக்கு பதிவுகள் போட்டிருக்கோம். வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசினருக்கான பதிவுகள் காத்துட்ருக்குது. பார்த்து பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.